ஹலோ குழந்தைகளே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு நாம் அவ் ஓசை சொற்கள் பார்க்க போகிறோம். அவ் வரிசையில் வர்ற சொற்களையும் சேர்த்து பார்க்க போகிறோம். அவ் ஓசை சொற்களை கவ்விக்கலாம் வாங்க. கவ்வு. அவ் ஓசை சொற்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஞாபகம் வரக்கூடிய ஒரே வார்த்தை எல்லாருக்குமே அவ்வை, அவ்வை பாட்டி, ஔவையார். ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். அவ்வை என்பது தவப்பெண் என்று பொருள்படும். ஔடதம், ஔடனம். ஔடதம், ஔடனம். ஔடதம் என்பது மருந்து. நம் உடல்நிலை சரியில்லைன்னா எடுத்துக்குவோம் இல்லையா, மருந்து. ஔடனம் என்பது அம்மா வச்சு தர்ற மிளகு ரசம். ஔலியா என்பது பக்தன், பக்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, ஔலியா. ஔரதன் என்பது மகன். அவ்வியம், அவ்வித்தல் ரெண்டுமே பொறாமை அப்படின்னு அர்த்தம். கவ் வரிசை சொற்களை கவ்விக்கலாமா? கவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் ஞாபகம் வரும்ல. கௌரி, கௌமாரி, கௌசல்யா, கௌதமி, கௌதம். இன்னும் நிறைய கவ் பெயர்கள் கூட இருக்கலாம், அதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. கவ்னு சொன்னால் அடுத்த ஞாபகம் வர்றது என்னன்னா கௌதாரி, ஒரு பறவை. நாம் முறையாக வாழ்ந்து நம்ம கௌரவமாக வாழணும். இந்த சொசைட்டியில் நாம் கௌரவமாக வாழ்ந்து நம்ம பேரண்ட்ஸுக்கும் அந்த கௌரவத்தை கொடுக்கணும் இல்லையா? அம்மா அப்பாவுக்கு வேற என்ன செய்ய போகிறோம்? கௌரவர். கௌரவர்னா மகாபாரதத்தில் 2 அணியினர் இருப்பாங்க. ஒன்று பாண்டவர்கள், ஒன்று கௌரவர்கள். அந்த கௌரவர்கள் 100 பேர் கொண்ட ஒரு குழு. அடுத்து நான் சொல்ல போகிறது புதுமையான ஒரு சொல், ஆனால் அதனோட மீனிங் பழமையான ஒரு மீனிங் தான். புதுமையான ஒரு சொல் என்னன்னா கௌபீனம். கௌபீனம் என்பது புதிய சொல் தான், அதனோட மீனிங் கோவணம். இது ஒரு பழமையான எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆடை. இப்போ சவ் வரிசை சொற்கள் பார்க்கலாமா? பார்க்க போகிறது சவ் சவ். சவ் சவ் என்பது ஒரு காய். சௌகரியம், சௌபாக்கியம். சௌகரியம்னா நலன், நலம் அப்படின்னு வச்சுக்கலாம். சௌபாக்கியம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்ற ஒரு பாக்கியம் சௌபாக்கியம். பாக்கியவதி எல்லா விதமான நலன்களையும் பெற்ற பெண் சௌபாக்கியவதி. சௌறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு அந்த தண்ணியில் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை, ருசி இல்லை, அது கொஞ்சம் லேசாக உப்பு கரிக்கிற மாதிரியோ இல்லை உப்பு தன்மையே இல்லாத மாதிரியோ இருந்தால், அதனோட ரியல் டேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை சௌறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிமிட்டான ருசியையும் தாண்டி கொஞ்சம் குறைந்து இருப்பது சௌறு என்று பொருள்படும். சவ்ல ஆரம்பிக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சௌமியா, அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். தவ் வரிசை சொற்கள் பார்க்கலாமா? அவ்வை உங்களுக்கு தெரியும். தவ்வை அப்படின்னா அக்கா அப்படின்னு அர்த்தம். தௌலேயம், இந்த வார்த்தைக்கு நானே பொருள் சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்களே கண்டுபிடிக்க ஒரு சின்ன குழு தரேன். இது மெல்ல ஊர்ந்து செல்லும் ஒரு விலங்கு. ஓட்டப்பந்தயம் தொடர்பான கதைகளில் வரக்கூடிய மெல்ல ஊர்ந்து செல்லும் ஒரு விலங்கு. ஊர்வனன் கூட சொல்லலாம். தௌதசிலம். தௌதசிலம் என்பது வேறொன்றும் இல்லைங்க, பளிங்கு. தௌட்டகம். தௌ, தவ்வை, தௌ, தௌலேயம், தௌ, தௌதசிலம், தௌ, தௌட்டகம். தௌட்டகம் என்பது செக்ஷன், அகராதி. இப்பவே நவ் வரிசை சொற்களையும் பார்க்கலாம். நவ், நவ் வரிசை சொற்கள். நவ், நௌகா என்பது மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கலம், அப்படின்னா படகுன்னு அர்த்தம். அடுத்தது நௌகரி. நௌகரி அப்படின்னா வேலைக்காரன் அல்லது வேலைக்காரி. நௌகர் அப்படின்னா அது வேலை. நவ்வி, மான். பவ் வரிசை சொற்கள் பார்க்கலாம். பவ்னு சொன்னால் எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது முழு நிலா, பௌர்ணமி. பவ்
பௌர்ணமி. பௌ பௌதிகம். பவ்வம் என்பது கடல், பௌதிகம் என்பது ஒரு மதம். பௌத்தர் என்பது அந்த மதத்தை பின்பற்றுபவர் பௌத்தர் என அழைக்கப்படுவார். பவ்யம் என்பது ரொம்ப அடக்கமாக அப்படின்னு அர்த்தம். பௌ பௌ என இரு உச்சரிப்புகள் வரும். சொற்களை பொறுத்து இந்த உச்சரிப்புகள் மாறுபடும். ஒன்றும் பயம் இல்லைங்க, பழக பழக நமக்கே சரியா வரும். எடுத்துக்காட்டாக பௌ பௌர்ணமி, பௌ பௌத்தம். மௌ வரிசை சொற்களுக்கு போகலாமா? மௌ அப்படின்றதுல மௌனம். மௌ மௌனம். மௌனமா உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் யோசிப்போம், மனதில் ஏற்றிக்கொள்வோம். என்பது ஒரு விதமான பூ. என்பது ஒரு வகையான பூ, மலர்.